ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்வது சிறப்பான அமைப்பை கொடுக்குமான்னு சொன்னால் ஒரு மத்தியமமான அமைப்பு கொடுக்கும். குடும்பத்தில் ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்வது இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சந்தேக குணத்தை கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவ், ஒரு மனத்தில் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் தன்னை அழகுபடுத்துறதோ தன்னை எந்த விதத்தில் மேம்பகப்படுத்துறது, தன்னுடைய குணத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவ குறைவான முறையில் ஈடுபட மாட்டாங்க. எப்பவுமே தன்னை மேம்போக்காகவே நினைத்து கொண்டிருக்கும். அதே போல் அழகினப்படுத்துதல், அழகு சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே ஈடுபாடு செய்து கொள்வார்கள். ஏன்னா சுக்கிரன் அழகினத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, குரு பகவான் பிரகாசத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த யோகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல விதமான அமைப்பையும் தரும், சில மன சஞ்சலத்தை கொடுக்கும். அப்போ குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்து நல்ல யோக பலனையும் கொடுப்பார். ஆனால் ஆணோ பெண்ணோ இல்லை சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ திருமண வயசில் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலத்தை கொடுத்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதை முறையாக இறை வழிபாடு செய்து, குலதெய்வ வழிபாடு செய்து நம்ம மகாலட்சுமி அனுகிரகம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் இறை வழிபாடு என்பது சிறப்பாக எடுத்துக்கொண்டால் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு நல்ல விதமாக அமையும். தடையில்லாத வாழ்க்கையும் மன சஞ்சலம் இல்லாத வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையில் அவங்க நல்ல முறையில் வாழக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் குரு பகவான் தனத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரனும் தனத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவரும் இருவருமே ஒரு இடத்தில் சேரும் பொழுது பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நல்ல நிலைமையை கொடுக்கும். அதனால் இறை வழிபாடு மிகவும் எடுத்துக்கொள்வது நல்லது. நன்றி, வணக்கம்.